ட்ரிம்மரை பக்கத்துல கொண்டு வந்து கடிச்சிடலாம் பாத்துக்க. என் கர்ஜனை எப்படி இருக்கு தெரியுமா? அம்மா நீ கூட்டிட்டு போயிருமா ப்ளீஸ், என்னால முடியல. ஒரே டயர்டா இருக்குப்பா. இவனால முடி வெட்டி என்னை டயர்ட் ஆக்கி விட்டாங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தியாஸ்ங்கிற இந்த பெர்ஷியன் கேட் பத்தி தான். ஸோ இந்த பெர்ஷியன் கேட்டோட பெட் பேரண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பர்ரை ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுவும் கட்டிகளை தான் மெயினாக ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பக்கத்துல ட்ரிம்மர் கொண்டு போனதுக்கே வாயை திறந்து தான் பார்க்கணும் ஹஸ்ன்னு. ஸோ இவங்க பெட் பேரண்ட்ஸே ஃபர்ஸ்ட் டைம் அவனை இவ்வளோ இதாக பார்க்குறாங்க, டெரராக பார்க்குறாங்க. அண்ட் ட்ரிம்மரை கொண்டு போக அவன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சான். பாடியை பார்த்தா அப்படியே உண்ணிக்கிட்டு சிலிர்த்துக்கிட்டு இங்கே பார்த்தா தெரியும். பிகாஸ் வந்து கேட்ஸோட பயங்கிறது வித்தியாசமாக இருக்கும், டாக்ஸ் மாதிரி கிடையாது. அவங்க அப்படியே உடம்பு முறுக்கிக்கிட்டு சிலிர்ப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவங்க பெட் பேரண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கள பாருங்கள், இந்த கையை பிடிச்சிக்கிட்டே அந்த காலை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அது போக வந்து அவங்களுடைய அம்மா வந்து ஒரு ஷால் எதையாவது போட்டு அவனுடைய கண் பார்வையை வந்து மறைக்க பார்க்குறாங்க. ஆனாலும் அவன் துள்ளிக்கிட்டே தான் வெளியேறிக்கிட்டு இருக்கான். இது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஒரு விஷயம் இந்த இதுதான், ஏன்னா பக்கத்தில் ட்ரிம்மர் கொண்டு போக முடியல கைஸ். ஒரு தவிக்கிட்டு இருக்கா இல்லை கடிக்கவோ செய்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் உண்டு. இருந்தாலும் அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து விடவே இல்லை, பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் அவங்க தான் ரொம்ப தைரியமானவங்க இந்த விஷயத்தில். நானே ரொம்ப பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெயில் வந்து லைன் டெயில் மாதிரி சின்னதாக அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எஞ்சி வந்து நீட்டாக ஃபர் வச்சு அந்த மாதிரி நீட்டாக விட்டுட்டு ஃபுல் பாடியும் எடுத்தாச்சு. தலையில் மட்டும் ஃபர் இருக்கும், மற்றபடி எல்லாமே எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து கண்ணை இருக்குது பார்த்தீங்களா, சீக்ஸ் அந்த இடத்துல இருக்கிற ஃபர்ரை வந்து நீட்டாக கட் பண்ண சொன்னாங்க. அது வந்து சிசரிங் தான் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தா தெரியும், ஃபுல் பாடி அந்த மே பாடியிலேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. அவங்க பெட் பேரண்ட்ஸ் கூடவே நின்று அதை முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய தேங்க்ஸை நான் சொல்லவே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தலையை சுற்றி இருக்கிற ஃபரில் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும், அதை வந்து நம்ம நீட்டாக சிசரிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த தலையோடு சேர்த்து அவங்க தான் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். எதுக்காக இந்த இது போட்டிருக்கோம், லீஷ் போட்டிருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு கேப்பில் வந்து அவர் எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் லீஷ் போட்டிருக்கோம். மாதிரியா அந்த லீஷ் வந்து சும்மா கண்ட்ரோல்லாம் கிடையவே கிடையாது, சும்மா டம்மியாக தான் இருந்தது. அவங்க தான் வாயோடு சேர்த்து பிடிச்சி எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம அவங்க வந்து குளிப்பாட்டாமல் அனுப்புறது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பெட் பேரண்ட்ஸ் வந்து குளிக்காமல் கேட்டாங்க, அதனால அவங்க குளிப்பாட்டாமல் அனுப்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.